கஸ்டமைசேஷன் நல்லா இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த ஒரு வாரத்தில் சீமான் அவர்கள் எல்லாமே சீமான் அவர்களுக்கு இருந்த எல்லா தளபதிகளுமே சீமான் அவர்களை விட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அதில் முக்கியமாக முத்துப்பாண்டி அவர்கள் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகினாரு. பாரிசாலன் அவர்கள் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசினாரு. அதுக்கப்புறம் அவரும் விலகினாரு. அப்புறம் பிரசன்னகுமார் வீழ்த்திழு தமிழ் அவர் வந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசினார் எலெக்ஷன் டைம்ல. அப்புறம் சீமான் அவர்களுக்கு எதிர்த்து பேசினாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஏகலைவன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல்வாதி. அவர் அரசியல்ல அவர் வந்து எல்லாமே தமிழ் தேசியத்துல இருந்து வந்திருக்காரு. அவரே தமிழ் தேசியத்தை எதிர்த்து இன்னைக்கு பேசியிருக்காரு, சீமான் அவர்களை எதிர்த்து பேசியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் சீமான் அவர்களை மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே நாம் தமிழர் கட்சி விட்டு கொடுக்காம பேசுவார். அவர் கட்சியில எல்லாம் கிடையாது, ஆனா அவர் வந்து என்னைக்குமே சீமான் அவர்களை விட்டு கொடுத்தது கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்கு. அவருமே இன்னைக்கு சீமானவர்களை எதிர்த்து சீமானவர்களுக்கு எதிர்த்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. பாரிசாலன் அவர்கள் ஒரு பக்கம் சீமானவர்களை எப்பயும் போல அவர் எதிர்த்து பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. எவ்வளவு துரோகங்கள் தான் சீமானவர்கள் தாங்குவார். ஏன்னா வந்து பாரிசாலன் வளர்ந்ததுக்கான காரணமே நாம் தமிழர் கட்சி தான். பிரசன்னகுமார் வளர்ந்தது காரணமும் நாம் தமிழர் கட்சி தான். அதே மாதிரி ஏகலைவன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல்வாதியா இருந்து அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மிக பெருசா வளர்ந்தவர் தான். முத்துப்பாண்டி அவர்கள் தமிழ் உலக தமிழர்களுக்கு தெரிஞ்சது காரணமுமே சீமானவர்கள் தான் அப்படின்றது ஒன்று இருக்கு. முக்கியமாக களஞ்சியம் அவர்கள் நாம் தமிழர் கட்சி விட்டு மிகப்பெரிய ஒரு சீமானவர்கள் கூட ரொம்ப வருடம் இருந்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு சீமானவர்களை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. துரோகங்கள் புதிரல்ல, ஆனா எவ்வளவு துரோகங்கள் தான் தாங்கிறது, எவ்வளவு பேர் தான் நாம் தமிழர் கட்சி விட்டு போவீங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.